இன்றைக்கு தலைநகர் டெல்லியில லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு போராடக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் காவல்துறை கொடூரமான தாக்கி கொண்டிருக்கிறார்கள். புல்லட்டை வைத்து குண்டுகளை வைத்து சுட்டிருக்கின்றார்கள். பல இளைஞர்கள் உடலிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கின்றது. சீருடை அணியாத காவல்துறையினர் மாணவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். அது போன்று தலையை மூடிக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு காவல்துறையினரும் ராணுவத்தினரும் மாணவர்களையும் பெண்களும் இளைஞர்களையும் இன்றைக்கு கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. சென்னையிலும் தமிழகத்திலும் இதே போன்று கோரிக்கைக்காக போராடக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை தமிழ்நாட்டு காவல்துறை நேம்பேஜ் இல்லாமல் மாணவர்களை தாக்கியிருக்கின்றார்கள். பல்ல வைத்து கடித்திருக்கின்றார்கள். நகத்தை வைத்து போராடிருக்கிறார்கள். மாணவர்கள் அற வழியில போராட்டம் நடத்தக்கூடிய கல்வி வளாகம் செல்லும் போது காவல்துறை சென்று மிரட்டுகிறார்கள். கல்லூரி வளாகத்துக்குள்ள வைத்து மாணவர்களை காவல்துறை கைது செய்கின்றது. இன்றைக்கு சென்னையில ஐஐடி பல்கலைக்கழகத்தில் அமைதியாக போராட்டம் நடத்த முயன்ற மாணவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய போராட்டத்தை ஐஐடி இயக்குனர் ஒடுக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்வி வளாகங்களே போராடுவதற்கு ஒரு சர்வாதிகார போக்கு நிகழ்கிறது. இது நல்லதுக்கல்ல. தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் இந்த பிரச்சனை உடனடியாக தலையிட வேண்டும். போராடுவதற்கு அறவழியில் மாணவர் போராடுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தின் கடமை. காவல்துறை வைத்து காட்டாட்சி தர்பார் நடத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்காது. இன்றைக்கு தமிழகத்தில் பல பகுதிகளில் மாணவர்கள் அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? தமிழ்நாடு தான் கடந்த 10 ஆண்டுகளாக நீட்டுக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடி இருக்கின்றோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம். தமிழ்நாடு தான் நீதிபதி ஏகராஜன் குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். நீட் தேர்வு இந்திய அரசுக்கு உகந்ததல்ல, மாநில அரசுக்கு உகந்ததல்ல, மக்களுக்கு உகந்ததல்ல என ஆய்வுபூர்வமாக ஏகராஜன் குழு நியமித்து கருத்து தெரிவித்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு 10 வருடத்துக்கு முன்பாக தொடங்கிய போராட்டம் தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க மாணவர் இளைஞர் போராட்டமாக பரிணமித்திருக்கின்றது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நீட்டுக்கு எதிராக வெளிப்படையாக குரல் கொடுக்க வேண்டும். போராடவர்களுக்கு இந்த அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நாடு முழுக்க மாணவர்கள் மீது இளைஞர்கள் நடக்கூடிய தாக்குதலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. இன்று இரவு முழுவதும் இன்றைக்கு பல்வேறு தொழிற்சங்க அமைப்புகள் சார்பாக நாடு முழுக்க இரவு கண்விழித்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்திய இளைஞர்களும் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் நம்முடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம், கல்வியை பாதுகாப்பதற்கான போராட்டம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராட்டுகிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் இனியும் காலம் தாமதிக்காமல் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும். நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும். நீட் தேர்வு நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை முழுமையாக கலைக்கப்பட வேண்டும். மாணவர்களுடைய சேர்க்கை என்பது அந்தந்த மாநில அரசுகளை தீர்மானிக்க வேண்டும் எனக்கூடிய கோரிக்கையை ஒன்றிய அரசாங்கம் ஏற்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நீதிபதிகள் எதுக்கோ நீதிமன்றம் சூமோட்டோ கேஸ் எடுக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல போராடக்கூடிய மாணவர்களை தாக்கி இருக்கின்றார்கள். பல மாநிலங்கள் தாக்கி இருக்கின்றார்கள். ரோட்ல போற மாணவிய போலீஸ் அடிக்கிறார். இது போன்ற சட்டவிரோத செயல்களை காவல்துறையும் அதிகார வர்க்கம் இருக்கும் போது இதற்கு எதிராக நீதிமன்றம் சூமோட்டோ கேஸ் எடுத்து பேசக்கூடாதா? அதே போன்று பாருங்க, சுப்ரீம் கோர்ட் கேஸ் டிஎம்பாய் வழக்குல டிகே பாசு வழக்குல காவல்துறையினர் பேட்ச் அணிந்து அவங்க எந்த பொறுப்புல இருக்க என்பதை வெளிப்படுத்தான் கைது நடவடிக்கை எல்லாத்தையும் ஈடுபட்டு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பேட்ச் இல்லாம அவங்க பேரை மறைத்து கொண்டு அடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க. அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து காவல்துறை செய்யும் போது ஏன் நீதிபதிகள் தலையீடு செய்யவில்லை என நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகின்றோம். எனவே இன்றைக்கு மாணவர் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் முழுமையாக ஆதரவு தெரிவிக்கின்றோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் மாணவர்கள் போராட்டத்திற்கு வீதியில் இறங்கி ஆதரவு தெரிவிக்கும் என கேட்டுக்கொள்கிறோம்.